மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புதனுடைய சொந்த இல்லம். இந்த 3வது ராசியா இருக்கிறதுனால, காலபுருஷனுக்கு 3வது ராசியா இருக்கிறதுனால, பெரும்பாலும் இந்த ஐடி செக்டார்ல இருக்கிறவங்க, தகவல் தொடர்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்னாலே அது மிதுன ராசி தான். மீடியா ஃபீல்டு, தகவல் தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்கள் பூராமே மிதுன ராசிக்கு கனகச்சிதமா பொருந்தும். அதே போல பாரம்பரிய பரம்பரை தொழில், தங்க தொழில் செய்யறவங்க இருப்பாங்க. சரிங்களா? 10ஆம் வீடு குரு வீடா வர்றதுனால தங்க தொழில் செய்யறவங்க, வட்டி கடை, அடகு கடை வச்சிருக்கவங்க, வட்டி கடை வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா பாரம்பரியமா செய்யறவங்க மிதுன ராசிக்காரவங்களா இருப்பாங்க. ஐடி ஃபீல்டுல நல்ல ஒரு சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா ஐடி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அதை அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? சிலர் கமிஷன் பேசிஸ்ல ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. டெக்னாலஜி அவங்களுக்கு டெக்னிக்கலா பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு 4-5 கம்பெனி, பெரிய கம்பெனியை டைப்ல வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நல்ல சம்பாத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி மிதுன ராசிக்காரவங்களுக்கு நம்ம சொல்லிட்டே போலாம். சரிங்களா? சோ நம்ம சொன்ன தொழில்கள் பெரும்பாலும் ஐடி சம்பந்தப்பட்டது. பாரம்பரிய தொழில்ல அந்த தங்கம், உலோகம் சார்ந்த தொழில்கள், வட்டி கடை, அந்த தங்க அடகு கடை, இதெல்லாம் மிதுன ராசிக்கு ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகும். இது இல்லாம வேற துறைகள்ல, இப்போ ஒரு உதாரணமா மருத்துவத்துறையிலே இருக்காங்கன்னு வைங்க. மிதுன ராசிக்காரவங்க ஒருத்தர் மருத்துவராகவே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது அவருடைய ஜாதகத்தை பார்க்கணும். அவரோட ஜாதகப்படி அவர் உண்மையிலேயே அவர் ஜாதகத்துல கிரகநிலைகள் என்னன்னு பார்த்துட்டு அதன்படிதான் அவர் மருத்துவரா இருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இதெல்லாம் பொதுவான தொழில். இந்த மிதுன ராசிக்கான பொதுவான தொழில தான் நம்ம சொன்னது. அதை மீறி ஒருத்தர் டாக்டரா இருக்கிறாருன்னா அப்ப அவர் ஜாதகத்துல ஏதோ ஒரு கிரகம் பலமா இருக்கிறதுனாலதான் அவர் மருத்துவரா இருக்கிறார். சரிங்களா? நன்றி.